வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சத்தான பாசிப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 1/2 கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்கணும். ஒரு வாசனை வர வரைக்கும் கைவிடாமல் வறுத்துக்கணும். மிதமான தீயிலே வச்சு நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. இதை 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின பாசிப்பயிரை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 4 பூண்டு நீளமாக வெட்டினது. இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது கூட சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இதை மூடி போட்டுட்டு இப்போ ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வெந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஓரளவுக்கு மசிச்சுக்கணும், நல்ல பேஸ்ட்டாக மசிக்காமல் 1-2 இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரியணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் 3 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் இப்போ கடைசியில் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப கமகமன் வாசனையோட ரொம்ப சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கடைசியில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுலாம். நெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.